ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ரெடியூசர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரெடியூசர்ஸ்ன்றது பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டேட்டை ஒரு லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்குது. பை டிஃபால்ட்டாக நம்மளுக்கு தெரியும் லேங்க்ராஃபில் வந்து ஸ்டேட் ஓவர் ரைட் ஆகும். அது ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம்னா ரெடியூசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுலாம் மெசேஜ் ஸ்டேட் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ மெசேஜ் ஸ்டேட் வந்துட்டு லேங்க்ராஃப்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். அவங்க உள்ளே ரெடியூசர் எழுதியிருப்பாங்க அதில். அதனால் நீங்கள் புதுசாக நீங்கள் சேட் பண்ணுறோம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா வர்ற மெசேஜஸ் வந்து அப் அண்ட் ஆகிட்டே வந்துருக்கும். ஸோ ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ் அப்படின்ற மாதிரி அப் அண்ட் ஆகிட்டே வந்துருக்கும் ஸ்டேட்டில். பட் கஷ்டமாக அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு அந்த ரெடியூசரை கஷ்டமாக கூட எழுத முடியும். பேசிக்காக இப்போ மெசேஜஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணணும், லாஸ்ட் 5 மெசேஜ் மட்டும் வச்சுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ரெடியூசர்ஸ்லேயே நம்மளால் எழுத முடியும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மெசேஜஸ் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்குது. ஒரு 5 மெசேஜ் மட்டும் எனக்கு வேணாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா அது இதில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அல்லது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கூட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம கோட் பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் முன்னே பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி அதை ஆல்ரெடி நான் கோட் எழுதியிருக்கேன். இருந்தாலும் நம்ம அந்த எழுதின கோட் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் திருப்பி நம்ம கீழே அதுவே ட்ரை பண்ணி பார்ப்போம் திருப்பி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ கான்செப்ட் என்னன்னா, ஓகே கோடுக்கே போயிடுவோம். ஸோ கான்செப்ட் என்னன்னா, பை டிஃபால்ட்டாக ஸ்டேட் ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா, அதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ண வேண்டியதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கிராஃப் டிஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் கிராஃப் டிஃபைன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடாகவே போல, இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான். ஏன்னா எல்லா எக்ஸாம்பிளையும் நம்ம இதுதான் பண்ணுறோம், ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ நம் இன்டென் போட்டு ஒரு ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து வந்துட்டு நோட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த நோட் 1 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேட் எடுத்துக்கும். ஓகே, ஸ்டேட் ஆப்ஜெக்ட் இது எடுத்துட்டு டைப் டிக்ட் ஸ்டேட் எடுத்துக்கும். எடுத்துட்டு அது ஒரு ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இருக்க நம்பரை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணி திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன். அதாவது 1 கொடுத்தா 2 வரும், 2 கொடுத்தா 3 வரும், அவ்வளோதான். அடுத்து ஸ்டார்ட்டு பேசிக்காக எட்ஜ் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ ஸ்டார்ட் நோட் 1 டு எண்டு எட்ஜ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம டிஸ்பிளே ஐபைத்தான் போட்டு பார்த்தோம்னா ஸோ ஸ்டார்ட்டு ஓகே, நம்ம கிராஃபை கம்பைன் பண்ணலாம். இது பழைய இது வேரோடது. அவ்வளோதான், ஸ்டார்ட் நோட் 1 எண்டு. ஏன்னா ஒரே நோட் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட்லேருந்து நோட் 1 போகிறேன், நோட் 1லேருந்து எண்டு போகிறேன். நான் இந்த நோடு என்ன பண்ணுது அப்படின்னா கொடுக்குற நம்பர் இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்குது. ஓகே, நான் கால் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுறேன், கிராஃப் டாட் இன்வோக் நம் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 2ன்னு வரும். நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதுலேருந்து 1 ஆட் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இன்டிஜரு, அப் அண்ட் எதுவும் ஆகாது. ஸோ அதே ஸ்டேட்டு அந்த வேல்யூ மட்டும் ஓவர் ரைட் ஆகுது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு ஓவர் ரைட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு தான் நம்ம ரெடியூசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ கஸ்டம் ரெடியூசர் ஒன்று இருக்குது, ஆப்ரேட்டர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அது ஜஸ்ட் ஆட் ஆப்ரேட்டர் தான். ஓகே, சிம்பிளாக சொன்ன போனால் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். ஸோ ஆப்ரேட்டர் ஃப்ரம் ஆப்ரேட்டர் இம்போர்ட் ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட் 10,5 என்ன வரும், 15 வரும், அவ்வளோதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் ஃபங்க்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது இப்படி தான் ஒர்க் ஆகும். இதேமாதிரி இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 லிஸ்ட் ஆட் பண்ணுறது இப்படி தான். 1 2 3 4 5 6 ப்ளஸ் 2 லிஸ்ட் ஆட் பண்ணனா 1 2 3 4 5 6ன்றது ஒரே லிஸ்ட்டாக வந்துடும். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இங்கே போட்டுறேன். ஆடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, லிஸ்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கஸ்டம் ரெடியூசர் எப்படி எழுதுறதுன்னு பார்த்துருவோம். கஸ்டம் ரெடியூசரில் ஃபஸ்ட்டு ரெடியூசர் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் கஸ்டம் ரெடியூசர் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெடியூசர் எப்படி எழுதுறது அப்படின்னா முன்னாடி அதே கூட நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல
என்ன பண்ணணும்னா அது லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்னு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அப்பன் பண்ண முடியும். லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்னு லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்னு வச்சுக்கிறேன், நார்மல் இன்டிஜருக்கு பதிலாக. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடியூசர் ஆட் பண்ணணும் இந்த இடத்துல. இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஓகே, லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்னாலும் இது ஆட் ஆகாது, நம் 11 அப்படின்னு வருது, அவ்வளோதான். ஓகே, என்ன பண்ண போகிறேன், அனோட்டேட்டட் அப்படின்னு இம்போர்ட் பண்ண போகிறேன். ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் annotated. ஓகே, இந்த இடத்துல annotated லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு ஆட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் இம்போர்ட் ஆட். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா நான் கொடுக்குற நம்பர் கூட ஓகே இங்கே நீங்கள் சின்னதாக ஒன்று சேஞ்ச் பண்ணணும். நான் ஏன்னா இது லிஸ்ட்டு கரெக்டாக லிஸ்ட்டில் லாஸ்ட் ஐட்டத்தோட ஒன்று நான் ஆட் பண்ணுறேன். நான் 1ன்னு கொடுத்தேன்னா 1,2ன்னு வரணும் எனக்கு இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி இது லிஸ்ட்டுன்றதுனால நான் லிஸ்ட்டாக தான் கால் பண்ணணும். concat list not into list. ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம லாஸ்ட் ஐட்டத்தை எடுத்தாச்சு. லாஸ்ட் ஐட்டை எடுத்துட்டு லாஸ்ட்டோட ஒன்று ஆட் பண்ணுறோம். என்ன ஆகுது, can only concat list not into list. இன்ட்டு கிடையாது, லிஸ்ட் ஆஃப் இன்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல தான் பிரச்சனையாக இருக்கும். ஓகே, ஆட் பண்ணுறது இல்லையே, அதனால் ரிட்டர்ன் பண்ணுறது வந்துட்டு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ 1ன்றது 1,2ன்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இந்த இன்னும் ரெண்டு நோடு 3 நோடு ஆட் பண்ணிப்போம் அடிஷ்னலாக. நோட் 2, நோட் 3. ஓகே, ஸோ ஒரு நோடு என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஐட்டத்தை எடுத்துகிட்டு அது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கும். ஸோ 1ன்னு கொடுத்தோன்னா இது வந்து 2 ஆகும், இந்த இடத்துல 3 ஆகும், இந்த இடத்துல 4 ஆகும். எல்லா வேல்யூம் அப் அண்ட் ஆகிட்டே வரும். இங்கே நான் ரெடியூசர் யூஸ் பண்ணுறதுனால இந்த செகண்ட் ஃபங்க்ஷனை தான் ரெடியூசர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணணும். எல்லா நோடையும் ஆட் பண்ணிடுவோமா. 2, 3, 3. ஓகே, நோட் 1 டு நோட் 2 போகணும், நோட் 2லேருந்து நோட் 3 போகணும், நோட் 3லேருந்து எண்ட் ஆகணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ கிராஃப் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. 3 மட்டும் கனெக்ட் ஆகாமல் இருக்கு. 1 to 2, உங்க 2 to 3 தப்பாக போட்டிருக்கேன். ஸோ 1 2 3 4 நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இது 2ஆக மாறுது, இது 3ஆக மாறுது, இது 4ஆக மாறுது. ஆனால் ஓவர் ரைட் ஆகாமல் லிஸ்ட்டில் அப் அண்ட் ஆகிட்டே வருது. ஓகே, இதில் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் நார்மல் இன்டிஜர் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். அதாவது ஏன்னா அதனால் கன்கனெக்ட் பண்ண முடியாது. நான் இன்டிஜரை போய் லிஸ்ட்டில் ஆட் பண்ண சொன்னால் ஆட் ஆகாது. அதனால் இந்த இடத்துல இப்படி கொடுத்தா தான் ஆட் ஆகும். இது நீங்கள் எப்படி இதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா கஸ்டம் ரெடியூசர். இது நார்மல் ரெடியூசர் ஃபங்க்ஷனு. பேசிக்காக நம்ம ஆப்ரேட்டர்லேருந்து டேரக்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் மாடிஃபை பண்ணி எழுதுறதா இப்படி எழுதலாம். கஸ்டம் ஆட் அப்படின்னு போட்டு கஸ்டம் ஆடை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். டிஃப் கஸ்டம் ஆடு கஸ்டம் ஆட். இது 2 ஆர்குமெண்ட் இதுக்கு வரும், லெஃப்ட் ரைட்டு. பேசிக் என்னன்னா லெஃப்ட் சைடு என்ன ரைட் சைடு என்ன அப்படின்றது 2 இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும் லிஸ்ட்டில். அந்த 2 இதுக்கு வரும், ஆர்குமெண்ட்டாக வரும். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
டைப் ஆஃப் லெஃப்ட் இஸ் இன்ட்னு நினைக்கிறேன். இஸ் இன்ட் லெஃப்ட் லிஸ்ட்டாக மாத்திரம் பேசிக்காத அவ்வளோதான். இதே மாதிரி தான் ரைட்டுக்கும். ஓகே, இப்போ நான் 2 இன்டிஜராக லிஸ்ட்டாக மாற்றிட்டேன். நீங்கள் இன்டிஜராக கொடுத்தா கூட எனக்கு லிஸ்ட்டாக வர மாதிரி நான் கஸ்டம் ரெடியூசர் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த 2 ஆட் பண்ணி சென்ட் பண்ணணும். ப்ளஸ் ரைட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஒர்க் ஆகுது. இதே இந்த இடத்துல நான் இதாக கொடுத்தேன்னா அப்போ ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இன்டிஜர் அக்செப்ட் ஆகுது, பார்த்தீங்களா? அவ்வளோதான். இதுதான் கஸ்டம் ரெடியூசர். அதாவது நீங்கள் செகண்டாக கொடுக்குற ஃபங்க்ஷனை வந்துட்டு நீங்களாக எழுதி லெஃப்ட் ரைட்ன்ற வேல்யூ வாங்கி அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் 2 நோடு ஆட் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இதுவே இருக்கட்டும். எனக்கு இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எனக்கு லாஸ்ட் 2 மெசேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேசிக்காக ஆக்சுவல் கோடில் வந்துட்டு நம்ம ஹியூமன் மெசேஜ் ஏ மெசேஜ் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு வேல்யூ வந்து மெசேஜ்னு நினச்சிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. எனக்கு லாஸ்ட் 2 மட்டும் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதலாம். இது வந்துட்டு ரெஸ்பான்ஸு ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 வருதா, லாஸ்ட் 2 வரணும். இங்கே இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அப்படி சாரி -2. ஸோ லாஸ்ட் 2 மட்டும் வேணும்னா இப்படி லாஸ்ட் 2 மெசேஜ். ஓகே, நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்ல வரேன். இது வந்து கஸ்டம் ரெடியூசர். ஸோ நீங்கள் இப்போ ரெடியூசர் பார்த்தாச்சு, கஸ்டம் ரெடியூசரும் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்னா ரிமூவ் மெசேஜ். ஒரு மெசேஜ் எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு 10 மெசேஜ் இருக்குது, அதில் நம்ம ஏதோ ஒன்று டெலிட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி எழுதின கூடவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், பாய்லர் பிளேட் கூட. ஸோ நான் மேனுவலாக இவ்வளோ மெசேஜஸ் டிஃபைன் பண்ணிட்டேன். ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ் இதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆட் மெசேஜஸ் அப்படின்ற ரெடியூசர் ஃபங்க்ஷனை தான் வந்துட்டு இன்டர்னலாக லேங்க்ராஃப் யூஸ் பண்ணுது. எதுக்காக? நீங்கள் மெசேஜ் ஸ்டேட் இம்போர்ட் பண்ணும்போது அதான் மெசேஜஸை கம்பைன் பண்ணுறதுக்கு. ஸோ நார்மல் ரெடியூசர் ஃபங்க்ஷனுக்கும் அதாவது இந்த ஆட் அப்படின்றதுக்கும் இந்த ஆட் மெசேஜஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அடிஷ்னலாக நீங்கள் ரிமூவ் மெசேஜ் அப்படின்றத பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வித் சேம் ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு லிஸ்ட்டை மெர்ஜ் பண்ணுறீங்க. ஒரு லிஸ்ட் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இருக்குது, இன்னொரு லிஸ்ட் வந்துட்டு ரிமூவ் மெசேஜ் இருக்குது, ரிமூவ் மெசேஜ் வித் திஸ் ஐடி இருக்குது அப்படின்னா இந்த மெர்ஜ் பண்ணும்போது ஐடி 1 ரிமூவ் மெசேஜில் இருந்துச்சுன்னா மெயின் மெசேஜ்லேருந்து அது டெலிட் பண்ணிடும். ஸோ பேசிக்காக கம்பைன் ஆகும்போது சப்ராக்ட் பண்ணிடும். அவ்வளோதான் கான்செப்ட். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், மெசேஜஸ் பேசிக்காக லூப் பண்ணுவோம். லூப் பண்ணி டெலிட் மெசேஜஸ் லிஸ்ட் எடுத்துப்பேன். ஓகே, ஃபார் மெசேஜ் இன் மெசேஜஸ் 2 லாஸ்ட் 2 மெசேஜ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். சாரி, இந்த ஃபஸ்ட் 2 மெசேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு அதனோட ஐடி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த இடத்துல டெலிட் மெசேஜஸை நீங்கள் லூப் பண்ணி பார்த்தா என்ன வரும்னா ஃபஸ்ட் 2 மெசேஜ் இருக்கும். பேசிக்காக கண்டென்ட் எதுவும் கிடையாது, அது லூப் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியாது டெலிட் மெசேஜ். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஆட் மெசேஜஸ் வச்சு 2யும் ஆட் பண்ணுவோம். நார்மல் மெசேஜஸையும் டெலிட் மெசேஜஸையும் ஆட் பண்ணுவோம். இது வந்துட்டு நியூ மெசேஜஸ்னு வச்சுப்போமா, இல்லை ஓகே அப்டேட்டட் மெசேஜஸ் அப்படின்னு வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ நான் இதை லூப் பண்ணுறேன். இதை லூப் பண்ணி பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 2 3 4 5 மெசேஜஸ் வராது. இந்த ஃபஸ்ட் 2 போயிருக்கும், லாஸ்ட் 3 மெசேஜஸ் மட்டும் தான் வரும். பார்த்தீங்களா?
ஸோ கம்பைன் ஆகும்போது அது சப்ராக்ட் ஆயிடுச்சு. ரிமூவ் மெசேஜ் ஐடி இருந்துச்சுன்னா அதை மட்டும் தூக்கிடுச்சு. இது வந்து ரிமூவ் மெசேஜ். இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் எல்லாத்துலேயும். இதை ஞாபகம் வச்சுங்க, ரிமூவ் மெசேஜஸ் எப்படின்றது, எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஹியூமன் ஏஐ நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருக்கோம் அடிக்கடி எல்லாத்துக்கும். ரிமூவ் மெசேஜஸ்னு ஒன்று இருக்குது, இதையும் ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று இருக்குது சிஸ்டம் மெசேஜ். அது நம்ம கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்எல்எம் கொடுக்குறதுனா சிஸ்டம் மெசேஜ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒன்றே ஒரு கான்செப்ட் என்னென்னா எரர். langgraph.graphலேருந்து நீங்கள் எரர்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. குட் டு நோ இது பேசிக்காக. ட்ரை கேட்சில் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா, இந்த எரர் வந்துச்சுன்னா இதை கொடு, இந்த எரர் வந்துச்சுன்னா இதை நம்ம ஒரு ஆக்ஷன் எடுப்போம்ல, அதுக்காக வேணும்னா நீங்கள் langgraph.errorsலேருந்து எரர்ஸ் எடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரருக்கு உங்கள் ப்ரோக்ராமில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்கீமாஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கீமாஸ் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.